அனைவருக்கும் வணக்கம். பன்னீர் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோன்னு சொல்லி பார்க்கலாம். பழனி வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க அண்ணன் 2 பேரும் வர்றாங்க. என்னடா பழனி என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரி, நாங்கள் ஃபோட்டோலாம் உனக்கு கொடுத்துருந்தோமே, அந்த பொண்ணு ஃபோட்டோலாம் பார்த்தியா? பார்த்துட்டு எதுவும் செலக்ட் பண்ணியிருக்கியா? எதுவும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. என்னடா பார்ப்போம்னு பேச்சு இழுக்குது அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க வந்தது இல்லாமல் தம்பியை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தம்பிக்கு இந்த வீடு கொஞ்சம் செட் ஆகணும்ல, கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. என்னது வீடு செட் ஆகணும்? அது என்ன புதுசாக வந்திருக்கான்? அவன் பிறந்து வளர்ந்த வீடு தானே, இதில் என்ன இருக்குது செட் ஆகுறதுக்கு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லவும், சரி தேவையில்லாமல் வம்பளுக்காதீங்க, போய் கையை காலை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹாலில் எல்லோரும் உட்காடுறாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ வந்து அவங்க குமார் சித்தப்பா குமாரோட அப்பா கேட்குறாங்க, என்னத்தா அவன் மகன் வந்திருக்கான்னு சொல்லி சிக்கனு மீன் எல்லாம் தான் நிறையா வச்சுருக்க போலுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு செஞ்சு கொடுத்ததே இல்லை, நீங்கள் சாப்பிட்டதே இல்லை, என்னன்னாலும் சாப்பிட தானே செய்வீங்க, சும்மா வாய மூடிட்டு சாப்பிடுங்கடா அப்படிங்கிறாங்க. சரி உன் மகன் வந்திருக்கான், உன் மகன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற, சந்தோஷமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி குமார் அப்பா சொல்கிறாரு. அவங்களுக்கு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்தையும் தூக்கி ஊற்றுறாங்க. சாப்பிடுங்க தம்பி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க அண்ணன் கேட்குறாங்க, என்னடா சாப்பிடாம உட்காந்துட்டே இருக்க, ஏன் உனக்கு சாப்பிட முடியலையோ? அங்கே போய் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டா தான் சாப்பிட முடியுதோ அப்படின்னு சொல்லவும், இவர் அப்பயே ஒன்றும் பேசாமல் இருக்கார். ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நாங்கள் பெரிய பணக்கார வீடாக உங்களுக்கு பார்த்து வைக்கிறோம், சரியா? அடுத்து உனக்கு ஒரு பைக் சொல்லியிருக்கேன், பெரிய பைக்காக, இன்னும் 2 நாளில் வந்துடும். அதை கொண்டுட்டு அந்த பாண்டியன் முன்னாடி இங்கேயும் அங்கேயும் சருன்னு போயிட்டு நீ வரணும்டா. அதை பார்த்து அந்த பாண்டியன் வயிறு எரியணும். அவனுக்கு முன்னாடி உனக்கு நான் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவன் மூக்கை உடச்சி காட்டுறேன் பாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னே அப்போ வந்து எங்கள் மச்சானை வந்து நீ அவமானப்படுத்துறதுக்காக தான் நீ இதெல்லாம் செய்கிறீங்க, தம்பிங்கிற முறையில் என் மேலே உங்களுக்கு 2 பேருக்குமே பாசமே இல்லை என்ன அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டே நீ அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துட்ருக்காங்க. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லி இவர் கோவம் வருது. பெரிய மச்சான் யார் உனக்கு மச்சான்? இனிமேல் மச்சான் கோமதி அக்கா அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இனிமேல் நீ இந்த வீட்டு ஆளாக தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, என்னால் அது கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு. அது எப்படி இருக்க முடியாமல் இருக்கும், அப்படின்னா அந்த வீட்டை விட்டு போடா நீ அப்படின்னு சொல்லி கோவத்தில் அவங்க வந்து கத்துறாங்க. இவர் நிறைய இதுங்கிறாரு. 2 பேருக்கு ஒருத்தர் சண்டை வந்துடுது. இவங்க அம்மா வந்துட்டு, ஐயா பழனி கொஞ்சம் அமைதியாக இரியா, நீங்கள் பேசாமல் இருங்கடா, பழனி சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் யார் பற்றியும் பேசாதீங்கடா, பழனிக்கு பிடிக்கலன்னா பிடிக்காதால விட்டுருங்கடா, ஏன்டா எங்களை பற்றி பேசுகிறீங்க, அவன் சாப்பிடுட்டா, ஐயா பழனி நீ சாப்பிடியா அப்படிங்கிறாங்க. அவரும் அமைதியாக இருக்கார். திருப்பி அவங்க அண்ணன்மாருக்கு சண்டை போடவும் கோவப்பட்டு மேலே போயிடுறாரு. ஏங்க அவங்களை கொஞ்சோடு சாப்பிட நிம்மதியாக விடவே மாட்டீங்க, எத்தனை தான் அந்த பையனை எழுப்பிட்டு எந்திக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணிமார்கள் 2 சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து இங்கே கோமதி வீடை காட்டுறாங்க. கோமதி எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. மயில் இருக்காங்க. மயில் நீ போய் உட்காந்துக்கோங்கம்மா, நானே பரிமாறுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மயில் உட்காந்துறாங்க. எல்லாருமே சாப்பிடாம வெறும் வெட்டில் சோறை மட்டும் வச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஆனால் பாண்டியன் வராரு. என்ன கோமதி ஒரு மாதிரியா இருக்கா அப்படிங்க, அத்தை காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைன்னு, நீ காலையிலேருந்து சாப்பிடாம உண்ணாவிரதம் எதுக்கு இருக்கப்போற அப்படிங்கிறாங்க. எதுக்கு, அவங்க தம்பி இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்க, இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க வருத்தத்தில் தான் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. நீ வருத்தப்பட்டு அவங்க வந்துட போகிறானா, தேவையில்லாமல் ரொம்ப இதுங்க பால உட்காந்து சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பிற சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒன்று இப்போதைக்கு பசிக்கலைன்னு இவங்க கோவமாக பேசுகிறாங்க. சொன்னால் கேளு கோமதி அப்படிங்கிறாங்க. அடுத்து இவர் வீடை திருப்பி காட்டுறாங்க. பழனி வந்து அவங்க அண்ணங்கிட்டக்கெல்லாம் பேசுவோம், கோவப்பட்டு சிக்கமாக அவர் எந்திரிச்சு போய் பேக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிடுறாரு. ஐயா பழனி இரியா எங்கேயா போகிற அப்படின்னு அவங்க அம்மா தாங்குறாங்க. இல்லைத்தா, நான் இந்த வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே மூச்சு முட்டி செத்து போயிடுவேன், என்னால் மூச்சோட சிரமமாக இருக்குன்னு. ஆமாடா ஆமாம், அது ஏன் சொல்ல மாட்டேன், உனக்கு தனி ரூமு ஏசி இதெல்லாம் போட்டு ரூம் கொடுத்தா உனக்கு மூச்சு முட்டுதோ, போ அங்கே போய் கூட்டமாக மொட்டை மாடியிலையும் திண்ணையிலையும் திறனையிலையும் அங்கே ஹால்லையுமே படுத்து தூங்கு, அப்போ தான் உனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே ஆமாம், இதுதான் உங்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய தப்பான கெட்ட பழக்கம், நீ செய்கிறதெல்லாம் செஞ்சு அதை சொல்லி வேறு கட்டுற பற்றியா குத்தி கட்டுற, இதே இது நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ, அதை வேறு நீ சொல்லி குத்தி காட்டுவேன், வேண்டவே வேண்டாம், எனக்கு இந்த வீடு செட்டே ஆகாது, எனக்கு அந்த வீட்டு ஆட்கள் அந்த வீடு தான் எனக்கு செட் ஆகும், அவங்க எனக்காக உயிரையே கொடுப்பாங்க, என் மேலே பாசம் வச்சுருக்காங்க, ஸோ நான் அவங்கள தேடி போகிறேன் அப்படின்ட்டு. ஐயா பழனி இரியா, அந்த ஆத்தாவுக்காக இரியா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லி பார்க்குறாங்க. இல்லைத்தா, உனக்காக வந்தே ஒரு நாள் இருந்துட்டேன் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் இந்த வீடு எனக்கு செட்டே ஆகாதான், நான் போகிறேன், என் மேலே யார் பாசம் வச்சுருக்காங்களோ அவங்கள தேடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீடை காட்டுறாங்க. அதுக்கா அப்பாடா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு போய் நினச்சி பயந்தே இருந்து, எல்லாம் சாப்பிடலையா, என்ன சாப்பாடு அப்படின்ட்டு பழனி உள்ளே வந்துட்டு அவராட்டி டைனிங் ஹாலில் உட்காந்துட்டாரு. ஆஹா மல்லிகைப்பூ சோறு, இங்கே பாரு மணமணக்கும் கத்திரிக்காய் சாம்பார், சுரக்காய் கூட்டு, எங்கள் அக்கா கைப்பக்கம் தான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு சாப்பிட்றதுக்குலாம் வாயை எடுக்கிறாரு. மாமா அப்படின்னு சொல்லி இங்கே பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, மருமக எல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப ஷாக் ஆகுது. அடுத்து பாண்டியனை பார்க்குறாரு. ஏன் மச்சான்
மச்சான் நான் சாப்பிடாமல அந்த வீட்டில் இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன் மச்சான், இருக்கலாம் தானே அப்படிங்கிறாங்க. இவர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. கோமதிக்கு அப்படியே ஷாக்கிங்காகவே இருக்குது. அடுத்து வந்து பாண்டியனே சொல்லிடுறாரு, பாரு கோமதி அவன் சோறை கொஞ்சமாக போட்டு சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட்டானா சாப்பிட்லையோ, இன்னும் கொஞ்சம் சோறு நல்லா போட்டு நல்லா வயிறார சாப்பிட வை அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் அப்படி சந்தோஷமாக இருக்குது. சுமையா மச்சான் சாப்பிட வச்சுட்டு ஒரு வேளை திருப்பி என்னை வெளியே போகணுன்னு சொல்லி பற்றி விட்டுருவீங்களோ, நீங்கள் சொன்னால் நான் போக மாட்டேன், இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன், இதுதான் என் வீடு, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் அடித்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. நான் இதுக்கூட உன்னை அனுப்ப போகிறேன், இனிமேல் நீ இங்கே இருடா பழனி அப்படின்ட்டு பாண்டியன்னு சொல்லிடுறாரு. எல்லாருக்கும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுக்கடுத்து எல்லோரும் உட்காந்து ஒன்று போல் உட்காந்து சாப்பிட்றாங்க. அத்தை காலையிலேருந்து சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்காங்க, அதுதான் இப்போ உங்கள் தம்பி வந்துட்டாங்களா, இப்போயாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மருமக சொல்லுவோம். ஏங்க காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கா, இந்தாக்கா நீ சாப்பிடுக்கா சாப்பிடுங்கன்னு ஒருத்தால் ஒரு மாற்றி மாற்றி ஊட்டி விட்றாங்க. என் தம்பி என் கண்ணு என் செல்லம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோமதியும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு விடிய போது அடுத்த ராஜியை வந்து இன்னும் ஆளக்காணுமே எங்கே போனா அப்படின்ட்டு கதர் தேடுறாரு. உடனே ராஜி சீக்கிரமாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றாங்க. ஐயோ இந்த பனி இருக்குது குளிராக இருக்குன்னு சொல்லி 1 மணி நேரம் தூங்குனது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு. ஹாலில் அத்தை மாமா மீனாக்கா எல்லோரும் உட்காந்துருக்காங்கன்னு, வீடுனா எல்லோரும் தான் இருப்பாங்க, அதுக்கடுத்து அவங்க வேறு எங்கே போய் உட்காருவாங்கன்னு, ஐயோ அது இல்லை இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி கேட்பாங்களே, வழக்கவள டியூஷன் சொல்லிட்டு போக வேண்டியதான் அப்படின்ட்டு, இல்லை வேறு எதுவும் நினைக்க மாட்டாங்களே, அதெல்லாம் ஒன்றும் இருக்க மாட்டாங்க, நீ வா நம்ம பார்த்துக்கலான்ட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணுறாங்க. ஷூவை மறந்துட்டு பாரு அப்படின்ட்டு ஷூவும் எடுத்து கொடுக்குறாங்க. சரி பேக் இவ்வளோ பெருசு தூக்கிட்டு போகிறேன்னு என்ன எதுவும் கேட்க மாட்டாங்களான்னு ராஜி கேட்கவும், அதெல்லாம் நம்ம சொல்லி சமாளிச்சுக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக வெளியில் போகிறாங்க. மீனா இருக்காங்க. எங்கே போகிற ஜாக்கிங்கா அப்படின்னு சைலண்டாக கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பக்கத்தில் கோமதி வர்றாங்க. என்னடா கிளம்பிட்டீங்களா அப்படிங்க பாண்டியன் கேட்குறாங்க. இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு. இல்லை அவள் டியூஷன் போகிறா, அவளை டியூஷனை போய் விட்டுட்டு திருப்பி பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்கு நான் போகிறேன் அப்படின்ட்டு கதர் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. என்னவா நீ எப்பயுமே வாரத்தோட கடைசி தானே போ, இப்போ என்ன டெய்லியும் போகிற அப்படின்னு பாண்டியன் கேட்கவும், அதான் நான் ஆமாம் ஏன் இப்போ டெய்லியும் போகிற அப்படின்னு, அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து பரீட்சை நடக்குது, அதனால தான் கொஞ்சம் இப்போ அடிக்கடி போகிற மாதிரி இருக்குன்னு. சரி அதுவும் ஒரு தடவைக்கு 2 தடவை வேறு ஒரு சில நேரத்துக்கு போறியே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனை சமாளிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க முந்திலாம் 10 ரேங்க் மேலே தான் இருக்குமா, இப்போலாம் 5 ரேங்க்கில் எடுக்கிறாங்களா, ஸோ அதனால் ராஜி வந்து பெரிய சவாலாக எடுத்திருக்கா, அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பேன் அப்படி தானே, ஆமான்னு சொல்லிட்டு மீனை சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை அப்படிங்கிறாங்க. சரி தானே இவ்வளோ பெரிய பேக் அப்படிங்கிறாங்க. அது அசைன்மெண்ட் எழுதுக்கு நோட்டு புக்கு வேறு உள்ளே வச்சுருக்கேனே. ஓ அந்த பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு அந்த கேப்பில் உன்னோட அசைன்மெண்ட்டே படிக்க பார்க்குற, பரவாயில்ல டைமிங் ரொம்ப சேவ் பண்ணுற, வெரி குட் ரஜி அப்படி தானே அப்படின்னு சொல்லி மீனா வந்து திருப்பி சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆமாக்காங்கிறாங்க. பழனி வந்துட்டு சரிம்மா ராஜிம்மா நல்ல வேலை தான், போயிட்டு வா அப்படின்னு எல்லாரும் ஓகே போயிட்டு வான்னு சொல்லி எல்லாம் டாட்டா காமிச்சு வழி அனுப்பிடுறாங்க. அதுக்கடுத்து பழனி வந்து வீட்டில் இருக்காரு. ஆனால் சரி பழனி உனக்கு எப்படினாலும் நான் நல்லபடியாக கல்யாணம் பார்த்து வைக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. ஐயோ மச்சான் வேண்டாம், கல்யாணம் பற்றி பேச்சு எடுத்தாலே இந்த வீட்டில் பெரிய சண்டை நடக்குது, இப்போதைக்கு கல்யாணங்கிறதே எனக்கு தேவையே இல்லை, நீங்கள் அக்கா என் அக்கா பிள்ளைங்க இவங்களோட நான் வாழ்க்கை நடத்தினாலே போதும் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு. சரி நம்ம சுந்தர் ரூபா கொடுக்கணும்னு சொன்னார், நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு பாண்டியனு எந்திச்சு வெளியே போகிறாரு. சாப்பிட்றதுக்கு நான் வந்து சாப்பிட்றேன் கோமதி அப்படின்ட்டு போயிடுறாரு. டேய் பாண்டி இன்னும் உட்காருடா, நீ அங்கே என்னென்ன நினச்சி நான் அதை எனக்கு சொல்கிறா வீட்டில் அப்படின்னு. அதானே இன்னும் என்னடா எங்கள் அக்கா கேட்கலையேன்னு பார்த்தேன் அப்படின்ட்டு பழனி பக்கத்தில் உட்காந்து கோமதி கிட்டக்க வீட்டில் அங்கே போனேன்னா அது நினச்சா இது நினச்சா நீ எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு.